வணக்கம். செங்கோட்டையன் தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடு இளைஞரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் கட்சி பதவி ஏற்கல விஜய்? தமிழ்நாடு முழுவதும் வெறும் கொந்தளிப்பாக இருக்கிறது. செங்கோட்டை அவர்களே, நீங்கள் விஜய் கிட்ட நோக்கி வந்து ஜெயிச்சிங்களா? பெரிய தலைவர் செங்கோட்டை அவர்களே, விஜய்க்கு ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க. அவரை பற்றி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சு, அந்த கட்சியில் என்ன பிரச்சனை, அந்த கட்சியில் என்ன பிரச்சனை, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்போ விஜய் ஆட்சி அமைக்காத காரணம் எதனால்? ஏன் ஆட்சி அமைக்கலை? அவருக்கு ஏன்? அவர் மக்கள்கிட்ட நல்ல பெருமையாக ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் செங்கோட்டை அவர்களே, அந்த கட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையை காட்டுறதுக்கு முன் உதாரணமாக இருந்து எந்த எம்எல்ஏ எப்படி சேர்க்கணும், எந்த எம்எல்ஏ எங்கே சேரணும்னு உங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். மக்களுக்கு சரியாக தெளிவாக நீங்கள் கொண்டு விளக்குவரை கொடுக்கல. விஜய்க்கும் சரியாக நீங்கள் சொல்லவில்லை. அப்போ நீங்கள் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு மக்களை பழிவாங்கன்னு எண்ணத்தில் இருக்கீங்களா, இல்லை விஜயை பழிவாங்கன்னு எண்ணத்தில் இருக்கீங்களா? செங்கோட்டை அவர்களே, நீங்கள் ஏன் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த உதவியும் பண்ணாத காரணம் ஏன்? நீங்கள் தான் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்களுக்கு, விஜய்க்கும் விஜய் ரசிகருக்கும் விஜய் கட்சி தலைவருக்கும் நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். இந்த வழி, அந்த வழி, இந்த வழி தான் எம்எல்ஏ சேர்க்கணும், இந்த வழி சேர்த்து தான் நம்ம ஆட்சி அமைக்கணும், அப்படி எல்லா வழியும் நீங்கள் பெருந்தலைவர் செங்கோட்டை அவர்களே நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்காத காரணம் என்ன? நீங்கள் சொல்லிக் கொடுத்து ஆட்சி அமைக்காத காரணம் இம்மனாலாம் தமிழ்நாடு மக்களாம் ஓட்டு போட்டவங்களாம் என்ன கேனையா? என்ன காரணம்? நீங்கள் ஆட்சி அமைக்காத இருக்கிற காரணம் அது கரெக்டாக ரெடி பண்ணி நீங்கள் சீக்கிரம் ஆட்சி அமைக்கணும். செங்கோட்டையை மக்களை பழி வாங்கிட்டாரு, விஜயும் பழி வாங்கிட்டாரு. தமிழ்நாடு இளைஞர் அனைவரும், தமிழ்நாடு ரசிகர் அனைவரும், தமிழ்நாடு மக்களும் இது முன்னெடுத்து வைக்கிறார்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் அனைவரும் கோரிக்கை வைக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.